வணக்கம். இந்த வீடியோல ஒத்தப்பனை சுடலமாட சாமி கதையை பத்தி பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே பிள்ளையாரு முருகன் இப்படிப்பட்ட சாமிகளை கும்பிடுறப்ப இல்லாத ஒரு பயம் சுடலமாட சாமியை கும்பிட போகும்போது தானா நமக்கு வந்துடும். என்னதான் அவர் நமக்கு குலசாமியாவே இருந்தா கூட எங்க அப்பன் சுடலமாடேன் என் சாமி மாயாண்டின்னு அவர் பேரையும் புகழையும் நம்ம பாட்டா பாடி வந்தாலும் சரி, அவர் சன்னதி முன்னால போய் நின்றுட்டா பயபக்தின்னு ஒன்று சொல்லுவாங்களே, அதை உணர்வு பூர்வமாக நமக்கு காட்டிடுவாப்ல. இப்படி சும்மா சுடலமாட சாமிங்கிற பேர்லயே ஒரு பயம் இருக்குதுன்னா, ஒத்தப்பனை சுடலமாட சாமின்னு சொன்னா ஏற்கனவே உள்ளுக்குள்ள இருக்கிற பயம் நமக்கே தெரியாம 1க்கு 2 மடங்கா கூடி போயிடுது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த பனைமரத்து மேல, அதுலயும் ஒத்தையா நிக்கிற பனைமரத்து மேலையும் மொட்டை பனைமரத்து மேலையும் காலங்காலமா நமக்கு பயத்தை காட்டி வச்சிருக்காங்க நம்ம தாத்தா பாட்டிமாரு. உச்சி வெயில்ல ஒத்த பனைமரம் பக்கமா போகக்கூடாது, முனி அடிக்கும் பேய் அடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த முனி எப்படி இருக்கும் பேய் எப்படி இருக்கும்னு தெரியலனா கூட நல்லா ஓங்கி ஒசந்து நிக்கிற இந்த பனைமரத்து பக்கமா தனியா போனோம்னா லைட்டா வயிற்றுல புளிய கரைக்கும். இப்படி சுடுகாட்டு சுடலமாடம் பேரு ஒரு பக்கம் பயத்தை கொடுக்குது, ஒத்த பனைமரமும் நமக்கு பயம் காட்டுது. இந்த ரெண்டும் சேர்ந்து ஒத்த பனை சுடலைன்னு சொன்னா பக்தியையும் தாண்டி பயம்தான் முன்னக்கு வந்து நிக்குது. சரி, உண்மையிலேயே இந்த ஒத்தப்பனை சுடலை எப்படிப்பட்டவர், அவரை பார்த்து பயப்படணுமான்னு கேட்டா, நம்ம சீவலப்பேரி சுடலமாட சாமி கூட மூவாத்தங்கரையில சுயம்புலிங்கமா உதிச்சு தலைமை கோயில்ல அமைதியான முறையில் உட்கார்ந்துட்டாரு. ஆனா இந்த ஒத்தப்பனை சுடலை இருக்காரு பாருங்க, ஆர்ப்பாட்டங்களை பண்ணி ஆதாளி போட்டு 5 மணி வள்ளையந்தாங்கி விரிச்சு போட்ட சடையோட கருங்கச்ச ஆடை கட்டி தூக்கி நிக்கிற புருவத்தோட தோல் மேல 2 பனைமரத்தை புடுங்கி போட்டுக்கிட்டு புணத்தோட கைய கால பிச்சு வந்து கரக்கு முறுக்குன்னு சேவை போல ஒரு சீவலை போல கடிச்சு மென்ன வாக்குல 2 கோரப்பல்ல காட்டிக்கிட்டு நாக்க நல்லா துருத்திக்கிட்டு வாயிலையும் மாறுலையும் ரத்தத்தை சிந்த விட்டுக்கிட்டு படு ஆக்ரோஷமா வரக்கூடியவர். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அவரை பார்த்து பயப்படணுமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இந்த ஒத்தப்பனை சுடலமாட சாமியை பத்தி ஒத்த வரியில சொல்லணும்னா, பொய் சத்தியம் போட்டா புணமாக்கி விடுவாரு அம்புடுதேன். சரி, இவர் முதல்ல எப்படி பிறந்தாரு எப்படி வளர்ந்தாருன்னு சுருக்கமா பார்த்துட்டு அப்புறம் எதனால இவருக்கு இப்படி ஒத்தப்பனை சுடலைன்னு பேர் வந்துச்சுங்கிற வரலாற விரிவா பார்த்துருவோம். இவர் அவதார கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இவர் பூர்வீகம் கைலாசம், அப்பா சிவபெருமான், அம்மா பார்வதி தேவி பேச்சியம்மா. இப்படி மயான பேச்சியம்மா புள்ள வர வேணும்னு புருஷன்கிட்ட கேட்க, சுடுகாட்டுல எரியிற பொணத்துக்கு எதிர மடியை ஏந்தி நில்லுதாயி, பொணம் எரிஞ்சு அதுல இருந்து தெரிக்கிற சதைய பூரா உன் முந்தான சேலையில வாங்கு, அப்புறம் தெரிச்சு விழுந்த அந்த சதைய பூரா ஒரு பொம்மையா புடிச்சு வைன்னு பரமசிவன் சொல்ல போக, அந்த பேச்சியம்மாவும் புருஷன் சொன்ன மாதிரியே சுடுகாட்டுக்கு போய் சதைகளை பூரா சேகரிச்சு பிண்டத்தை புடிச்சு முண்டஞ்சாமிய பெத்தெடுத்து, ஆஹா இப்படி பிள்ளை பிறந்துருச்சேன்னு சொல்லிட்டு மனம் பொறுக்காம அழுது புலம்ப போக, பரமசிவன் பிறகு மனசு வச்சு ஒண்ணுமில்லாத அந்த சதப்பிண்டத்துக்கு கை கொடுத்து காலு கொடுத்து மூக்கு கொடுத்து மொழி கொடுத்து பேச வாய் மொழி கொடுத்து சுடுகாட்டுல சுடலையில பிறந்த இந்த மைந்தனுக்கு சுடலமாடன்னு பேரு கொடுத்து கைலாசம் தூக்கி வந்து குளிப்பாட்டி பால் கொடுத்தா, அந்த புள்ள பால் குடிச்சு பசி அடங்காம அந்த ருசி பத்தாம யாருக்கும் தெரியாம கைலாசத்தை நீங்கி வந்து பத்திரமா பதுங்கி வந்து பூமியில மயானத்துல தேடி தேடி புணந்துன்னுட்டு வாய கூட கழுவாம அப்ராணி புள்ள போல மறுபடியும் கைலாசம் போய் தொட்டில படுத்து கிடக்கு. பிறகு செத்த நேரம் கழிச்சு அங்க வந்து பார்த்தா நம்ம பார்வதி ஆத்தா, ஆஹா புணந்தின்னும் பேப்புள்ள வாச்சு போச்சே, குளமானம் கெட்டு போச்சேன்னு புலம்பி தள்ள சடார்னு வந்து நிக்கிறாரு பரமசிவன். மகனே, உனக்கு வரந்தாரேன் நல்ல இடந்தாரேன், உடனே நீங்கி போ கைலாசத்தை விட்டு, பூமியில பேய்களை அடக்கி பூதங்களை முடக்கி நல்லவனை காத்து கெட்டவனை கொன்னு காவல் தெய்வமா காத்துவாயான்னு அனுப்புறாரு சுடலமாடன. அவரு மலையாள தேசம் பூரா சுத்தி பகவதி அம்மன் கோயில்ல தங்கி பின்னால தமிழ்நாடு வந்து சேர்ந்து சீவலப்பேரி சாமியாகி அங்கிருந்து புறப்பட்டு அநியாயத்தை தட்டி கேட்க ஒத்தப்பன நிழலுல ஒய்யாரமா நிலைய வாங்கி மாறாத மறையாத ஒத்தப்பன சுடலைன்னு பேரு வாங்கி நிக்கிறாப்ல. அவருடைய அவதார கதையை கொஞ்சம் வேற ஸ்டைல்ல கைலாயத்துல 32வது மரகத தூண்ல மணிமலக்குடைய ஜோதியில் இருந்து பார்வதி தேவியுடைய மகனா பிறந்தவர் தான் சுடலைன்னு சொல்லுவாங்க. சரி, எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த ஒத்தப்பனை சுடலை வேற யாரும் இல்ல, ஆதி சுடலமான சீவலப்பேரி மாயாண்டி தான் அங்கிருந்து கிளம்பி வந்து வேற ஒரு இடத்துல ஒத்தப்பனை சுடலையா உட்கார்ந்துருக்காருன்னு இப்போ கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏதோ அநியாயத்தை தட்டி கேட்கத்தான் இப்படி வந்து ஒத்தப்பனை சுடலைன்னு பேர் வாங்கி இங்க வந்து சேர்ந்தாருன்னு சொன்னமே,
அது என்ன அநியாயம், யாரு என்ன தப்பு பண்ணுனாங்க அப்படிங்கிற அந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டாதான் முதலா சீவலப்பேரியில இருந்து நாங்குநேரிக்கும் திசைவளைக்கும் மத்தியில விஜயநாராயணத்துக்கு அவர் வந்து சேர்ந்த காரணம் என்னன்னு நமக்கு புரியும். அந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி சுடலமாடசாமிக்கு சீவலப்பேரி தலைமைப்பதியா முதல் கோயிலா இருக்கோ, அதே மாதிரி இந்த ஒத்தப்பட சுடலைன்னு நீங்க எங்க கோயில்களை பார்த்தாலும் அந்த கோயில்களுக்கெல்லாம் மூத்த கோயில், கோயில் இங்க வடக்கு விஜயநாராயணத்துல ஒத்தப்பட சுடலமாடன்னு ஒரு கோயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோயில் தான். சிறுமலஞ்சி ஒத்தப்பட சுடலையா இருக்கட்டும், பட்டர்புரம் ஒத்தப்பட சுடலையா இருக்கட்டும், இந்த கோவில்கள் எல்லாமே விஜயநாராயணத்திலிருந்து பிடிமண் எடுத்துட்டு போய் கட்டப்பட்ட கோவில்கள் தான். சரி, எப்படி சீவலப்பேரி சுடலை ஒத்தப்பட சுடலையா வந்து உட்கார்ந்தாருன்னு பார்த்தோம்னா, இன்னையில இருந்து சுமாரா 230 இருந்து 350 வருஷங்களுக்குள்ள. என்னடா இவ்வளவு பெரிய கேப்பா சொல்றான்னா, சரியா சொல்ல முடியல. நிறைய இடத்துல நிறைய தகவல்கள் சொல்லப்படுது. 200 வருஷங்களுக்கு முற்பட்ட கதைங்கிறாங்க, 230, 250, 380 இப்படி பல விதமான தகவல்கள் சொல்லப்படுது. இப்படி பல வருஷங்களுக்கு முன்னால இந்த திண்ணவெளி மண்ணுல விஜயநாராயணம் கிராமத்துல இருந்து ஒரு 2 ஆளுக மாடு பிடிக்கிறதுக்காக கிளம்பி அவங்க சொந்த ஊர்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சீவலப்பேரி மாட்டு சந்தைக்கு நடந்தே போய் சேர்றாங்க. இப்படி கிளம்பி போனவங்கள ஒருத்தரோட பேரு பேச்சியப்ப தேவர், இன்னொருத்தரோட பேரு ஆண்டி சாம்பன். இந்த பேச்சியப்ப தேவர் இருக்காரு, அவர் ஆளு பாக்குறதுக்கு கொஞ்சம் தாட்டிக்கமா தெரியுமாப்ல. ஊர்ல நிறைய நிலப்படம்லாம் வச்சு குழைகிறாரு. அவருக்கு துணைக்கு ஆண்டி சாம்பன்னு சொல்லக்கூடிய அவருடைய வீட்டுல தோட்டத்துல எல்லாம் வேலை பார்க்கிறவரை கூட கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்றாங்க. சில இடங்கள்ல கூட வந்த இந்த ஆண்டி சாம்பனுங்கிறவரு பேச்சியப்ப தேவருடைய வேலைக்காரன் கிடையாது. பேச்சியப்ப தேவருக்கு ஒரு சொந்தக்காரர் இருக்காரு. அவர் பேரு சங்கனாபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற சண்முகம். இந்த சண்முகத்துடைய வேலையால் தான் ஆண்டி சாம்பன். தன்னோட சொந்தக்காரரு இந்த பேச்சியப்ப தேவரு சீவலப்பேரிக்கு போய் மாடு பிடிக்க போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த சங்கனாபுரம் சண்முகம் தன்னுடைய வேலையாளு இந்த ஆண்டி சாம்பனை அவர் கூடயே போய் நமக்கு ஒரு சோடி மாடு வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாருன்னு ஒரு கதை சொல்றாங்க. இன்னும் சில கதைகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஜயநாராயணத்திலேயே பச்சையன் ஆசாரின்னு ஒருத்தர் இருந்தாருன்னு, அவரு இந்த பேச்சியப்ப தேவர் மாடு வாங்க போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்து எனக்கும் ஒரு சோடி மாடு வாங்கிட்டு வந்துருக்குன்னு சொல்லி அனுப்பி வச்சாருன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கதையெல்லாம் நம்ம இப்போ நிறைய கேரக்டர் பார்த்துருப்போம், நிறைய பேரெல்லாம் குழப்பிக்க வேண்டாம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், பேச்சியப்ப தேவருங்கிறவரும் ஆண்டி சாம்பனுங்கிறவரும் சீவலப்பேரிக்கு இப்போ மாடு பிடிக்க கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. இப்படி சொந்த ஊர்ல இருந்து சீவலப்பேரிக்கு ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியிருக்கு. மாடை பிடிச்சிட்டு மறுபடியும் வந்து சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடலாம், இல்லைன்னா மக்கானால் கூட ஆகி போயிடலாம். அதனால இவங்க கையோட நல்லா கட்டு சோத்தை கட்டி எடுத்துட்டு போறாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஹோட்டல்லாம் பெருசா இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதனால நல்லா புளி சாதத்தை கட்டி எடுத்துட்டு போவாங்க. அதைத்தான் கட்டு சோறுன்னு சொல்லுவாங்க. இப்படி கட்டு சோறை கட்டிக்கிட்டு இந்த 2 பேரும் சீவலப்பேரி போய் சேர்றாங்க. போய் சேர்ந்தா சீவலப்பேரி சந்தையில கொல்லப்பட்ட மாடுகள் இருக்கு. அதுல ஒரு மலையாள வியாபாரி, அதாவது இந்த மலையாள வியாபாரினா அந்த காலத்துல நம்ம கன்னியாகுமரி இருக்கு பாத்தீங்களா, அதையே மலையாள தேசம் தான் சொல்லுவோம். இப்படி இந்த கன்னியாகுமரி மலையாள தேசத்தை சேர்ந்த அந்த காலத்து வியாபாரி ஒருத்தர் அவர்கிட்ட பேரம் பேசி 2 சோடி மாடுக, ஒரு சோடி பேச்சியப்ப தேவருக்கு, இன்னொரு சோடி அந்த பணம் கொடுத்து அனுப்பின ஆளுக்கு, இப்படி 2 சோடி 4 கால மாடுகளை வாங்கிட்டாங்க. இப்படி மாடுகளுக்கு ரேட்டு பேசி பேரமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சந்தைக்கு மத்தியில வெயில்ல நிக்கிற இந்த மாடுகளை பூரா கொண்டு போய் ஏதாவது மரத்தடியில கட்டுவோம்னு சொல்லிட்டு பேச்சியப்ப தேவர் மாடுகளை எழுப்புறாரு. அப்படி மாடுகளை எழுப்பும் போது அதுல அவங்க வாங்க போற ஒரு மாட்டுடைய கால் குழம்பு கொஞ்சம் சூம்பி போய் இருந்துச்சு. அதுக்கு ஏதோ நோய் தாக்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த மாடுக வேணாம், சீக்கிரம் வந்து போய் கிடக்கு, வேற மாடுக வேணும்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி கிட்ட பேசி செஞ்சு ஒரு வழியா ரேட்டை பைசல் பண்ணிட்டு இந்த மாடுகளை பூராத்தையும் கொண்டு போய் நிழல்ல கட்ட போறாங்க. இப்படி நம்ம பேச்சியப்ப தேவர் வந்து பேசுற தோரண கீரன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த மலையாள வியாபாரியும் சரிங்கய்யா போய் நிழல்ல கட்டி போடுங்க சொல்லிடுறாரு. எப்பயுமே மாட்டை விற்கும் போது மாட்டோட வியாபாரி இருப்பார் பாத்தீங்களா, அவரு மாட்டுடைய கழுத்துல ஒரு கவுத்தை போட்டு கொண்டு வந்திருப்பாரு. அந்த கவுத்தோட சேர்த்து வாங்குறவர் கொடுத்து விட மாட்டாரு. வாங்குறவரு தனியா ஒரு கவுர் கொண்டு வந்து அந்த கவுர்ல வாங்க போற மாட்டை கட்டி எடுத்துட்டு போய் வச்சுக்கிடுவாருன்னு சொல்றாங்க. இன்னும் கிராமத்து பக்கம்லாம் விசாரிச்சு பார்த்தோம்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாடு வளர்க்குறவங்களா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த மாட்டை கட்டி போட்ட கவுரை மற்றவங்களுக்கு மாட்டை விற்கும் போது அந்த கவுத்தோட கலட்டி கொடுத்து விட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படி செஞ்சா அந்த மாடு வளர்க்குற அவங்களுடைய ராசி அவங்க கையை விட்டு மாட்டோட சேர்ந்து அடுத்த ஆள் கைக்கு போய் சேர்ந்துரும்னு சொல்றாங்க. அதனால அந்த கவுத்தை மட்டும் பத்திரமா வச்சுக்குவாங்கன்னு சொல்றாங்க. சரி, எது எப்படியோ இந்த மாடை வாங்குறவங்க விற்கிறவங்க வழக்கப்படி மாடை விற்கும் போது அந்த கவுத்தை புதுசா வாங்குறவரு புது கவுர் போட்டு கொண்டு வருவாரு. இப்படி கொண்டு போயிட்டாருன்னா இந்த மாடு அவருக்கு சொந்தம்னு அர்த்தம். அவ்வளவுதான் விஷயம்.
இங்க மாடு வாங்க வந்த நம்ம பேச்சியப்ப தேவர் நல்லா தோரணையா பெரியாள்தனமா இருக்கிறதுனால அவர்கிட்ட கை மேல பணத்தை வச்சுட்டு மாட்டை புடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு இந்த மலையாளிக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதனால சரி பெரிய மனுஷன் தானே மாட்டை போய் நிழல்ல கட்டி போடணும்னு நினைக்கிறாரு. கெட்டி போட்டுட்டு நிழல்ல உட்காந்து கொஞ்சம் பணத்தை எண்ணி நமக்கு வந்து கொடுப்பாப்லன்னு சொல்லிட்டு அவரும் மாட்டை கொடுத்து விட்டுறாரு. மாடு வாங்க வந்திருக்கிற இந்த ரெண்டு பேரும் மாட்டை புடிச்சிட்டு போய் இந்த மாட்டு சந்தைக்கு தெற்க இருக்கிற சீவலப்பேரி சுடலமாடசாமி கோயிலுக்கு எதிர்த்தாக்குல இருக்கிற ஒரு மரத்துடைய நிழல்ல கட்டி போட்டுட்டு அங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் தள்ளி போய் இந்த மலையாள வியாபாரி மாட்டுக்காரர் வந்து ஐயா மாடு வாங்கிட்டு போனீங்களே பணம் கொடுங்கயான்னு கேட்கும்போது அப்ப பேச்சியப்ப தேவர் என்ன சொல்லிடுறாரு, என்னது பணமா, பணம் வாங்க மத்தே இந்த மாடை நீ கொடுத்து விட்டியா, என்னையா உனக்கு மாடு வாங்கினதுக்கு எத்தனை தடவையா காசு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு மாத்தி பேசிடுறாரு. இதை பார்த்து அந்த மாட்டு வியாபாரி அதிர்ச்சி ஆகி போயிடுறாரு. என்னையா சொல்றீங்கன்னு சொல்லும் போது நான் தான் பணம் கொடுத்தேங்கிறேன், அதுக்கு சாட்சியா வேணா பக்கத்தில் இருக்கானே ஆண்டி சாமே இவனை கேளியான்னு சொல்லும் போது அவர் என்ன செய்வாரு, அவர் பேச்சியப்ப தேவர் கூட வந்திருக்காரு. அதனால அவரும் இவர் கூட சேர்ந்துக்கிட்டு ஆமையா ஏற்கனவே பணத்தை கொடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதனால இவங்க ரெண்டு பேரும் பேசுற தோரணையை பார்த்தாலே நம்மளை ஏமாத்தணும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இனிமேல் இவங்க பணத்தை வாங்க முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இப்படி நடக்கிற அநியாயத்தை எல்லாம் இங்க உட்கார்ந்து சுடலமாடசாமி சீவலப்பேரி மாயாண்டி நீ கண்கூட பாத்துக்கிட்டு இருக்கியே, இதை நீ தட்டி கேட்கணுமியா, 8 நாளைக்குள்ள இவங்களுக்கு நீ யாருன்னு காட்டணுமியான்னு சொல்லிட்டு சுடலமாட மேல பாரத்தை போட்டுட்டு அங்கிருந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இன்னும் சில வெர்ஷன் ஸ்டோரியில என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி மாடுகளை வாங்கிட்டு நீங்க காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் தகராறு ஆகுது. அந்த சந்தையில இருக்கிற எல்லாரும் அந்த இடத்துல கூட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பணம் கொடுத்தது உண்மையா இருந்தா சீவலப்பேரி சுடலமாடம் மேல சீவலப்பேரி சுடலமாட சன்னதியில வச்சு சத்தியம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல போக இந்த மாடு வாங்க வந்திருந்த பேச்சியப்ப தேவரும் ஆண்டி சாம்பானும் சடாரு சத்தியத்தை போடுறாங்க. அதனால வேற வழி இல்லாம இத்தனை வருஷமா உன் காலடியிலே வந்து இந்த மாட்டு சந்தையில மாடு வித்து பொழப்பு நடத்திட்டு இருக்கிற என்னையே உன் கண் முன்னால ஏமாத்தி போட்டாங்களே, இவங்களை நீ தான் கேட்கணும் ஜாமின்னு சொல்லிட்டு அந்த மலையாள வியாபாரி சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க. இப்படியாக ஊர்ல இருந்து கிளம்பும் போது பணத்தை எல்லாம் கொடுத்து நல்ல முறையில 4 மாடு வாங்கிட்டு வரணும்னு கிளம்பி வந்து இவங்க ரெண்டு பேரும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு 4 மாடுகளையும் அந்த வியாபாரி கிட்ட இருந்து ஏமாத்தி இப்ப வாங்கி கைவசம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த வியாபாரியால இங்க பணத்தை வசூல் பண்ண முடியாம அங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா இங்க மாடுகளை பிடிச்சி கட்டி வச்சிருக்க ரெண்டு பேரும் அந்த மரத்தடியிலே உட்கார்ந்து சாப்பிடலாம்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இப்படி சாப்பிட ஆரம்பிக்கும் போது அந்த மரத்தடியில நிறைய பேர் தங்கியிருப்பாங்க, நிறைய பேர் அவங்களுடைய கட்டு சோறு கொண்டு வந்த சாமான்லாம் வச்சிருப்பாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க சாப்பிடறதுக்கு கட்டி வச்சிருந்த 2 பெரிய பொட்டலத்தை எடுக்கிறாங்க. அதுல ஒரு பொட்டலை மட்டும் அவங்க பொட்டலத்தை விட்டுப்புட்டு வேற ஒரு பொட்டலத்தை தெரியாம மாத்தி எடுத்துட்டு வந்துடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காரும் போது ஒரு பொட்டலத்தை இப்ப சாப்பிட்டுருவோம், இன்னொரு பொட்டலத்தை ஊருக்கு போற வழியில நடுவுல எங்கேயாவது வச்சு சாப்பிட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்து அந்த ஒரிஜினல் பொட்டலத்தை சாப்பிட்டுறாங்க. மாத்தி எடுத்துட்டு வந்திருந்த தெரியாம கைமாறி போயிருந்த அந்த பொட்டலத்தை பக்கத்திலே வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த 4 மாடுகளையும் பத்திட்டு இப்படி சுடலமாடசாமி மேல சத்தியம் போட்டோமே, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம செஞ்சது தப்போ, ஏதாவது நடக்குமோ, ஏதாவது வில்லங்க வருமோன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு 4 மாடுகளையும் பத்திக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் வராங்க. இப்படி சீவலப்பேரியில இருந்து கிளம்பி களியாவூர்ங்கிற இடத்தை கிராஸ் பண்ணி 4 மாடுகளை பத்திக்கிட்டு வரும்போது வழியிலேயே பாதையில ஒரு மாடு படுத்துக்கிறது. அதை எவ்வளவோ முயற்சி செஞ்சு எழுப்பி பாக்குறாங்க, ஒன்னும் எழும்ப மாட்டேங்குது. அதுக்கப்புறமா அது 4 காலையும் பப்பரப்பான்னு விரிச்சு அந்த இடத்துலயே உளுந்து செத்தே போயிருது. இப்படி மாடு செத்ததை பார்த்தா ஆண்டி சாம்பானுக்கு கொஞ்சம் பயம் வந்துருது. ஆனா பேச்சியப்ப தேவர் இதுக்கெல்லாம் பயப்படல, ஏதோ எதேச்சையா அந்த மாட்டுக்கு உடம்பு சரியில்லை செத்து போச்சு, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஊர்ல இருக்கிற பகடையை கூப்பிட்டு இந்த செத்து போன மாட்டுக்கு செய்ய வேண்டியதை செய்யப்பான்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற 3 மாடுகளை பத்திக்கிட்டு இவங்க கிளம்பி வராங்க. அடுத்து இவங்க தாண்டி வர்றது வள்ளநாட்டை தாண்டி ஒரு ஆத்து பக்கமா வரும்போது சரி இந்த இடத்துல உட்காந்து மிச்சம் இருக்கிற அந்த கட்டு சாதத்தை சாப்பிடலாம் சொல்லி பிரிக்கும் போது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இப்ப மாறி வந்துச்சு அந்த கட்டு சாதம். இது இவங்களோட கட்டு சாதம் கிடையாது, அந்த மரத்தடியில இருந்து தெரியாம மாத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த கட்டு சாதத்தை பிரிச்சு பார்த்த உடனே உள்ள பூரா ஒரே ரத்தமா இருக்கு. என்னடா இப்படி கட்டு சாதம் பூரா ரத்தமா இருக்கேன்னு சொல்லி பயந்து போயிருக்காங்க. ஆனாலும் நல்லா பார்க்கும்போது ஏய் இது நம்ம கொண்டு வந்த கட்டு சாதம் இல்லப்பா, பக்கத்துல எதையோ மாத்தி எடுத்துட்டு வந்துட்டோம் போல, சரி போனா போதுன்னு சொல்லிட்டு அந்த கட்டு சாதத்தை ஆத்துல போட்டுட்டு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு நடைய கட்டுறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஒன்று யோசிச்சு பார்க்கணும். கட்டு சாதத்தை வேற ஒருத்தர்கிட்ட இருந்து மாத்தி தெரியாம எடுத்துட்டு வந்தாங்கன்னு கூட வச்சுக்கிடுவோம். ஆனா யாராவது கட்டு சாதத்துல புளி சாதத்துல போய் பச்சை ரத்தத்தை ஊத்தி வச்சிருப்பாங்களாயா, அதுல இருந்தே சுடலமாடசாமி இவங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இன்னொரு அறிகுறியும் காட்டுறாரு. ஆனா இதை பார்த்தும் பெருசா பயப்படாம மறுபடியும் 3 மாடுகளையும் பத்திக்கிட்டு நடைய கட்டுறாங்க.
அதுக்கப்புறமா நடந்து வந்து கருங்குளம் சத்திரத்தை வந்து சேரும்போது இந்த 3 மாடுகளை கட்டி போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பலாம்னு பாக்குறாங்க. அப்படி கிளம்புறப்ப 3 மாடுகள்ல அந்த இடத்துலயே இன்னொரு மாடு செத்து போயிருது. என்னடா முதல்ல ஒரு மாடு செத்துச்சு, பிறகு ரத்தத்தை பார்த்தோம், இப்ப இன்னொரு மாடு செத்து போகுதுன்னு சொல்லிட்டு இப்பதான் இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் பயம் எந்திரிச்சு பார்க்க ஆரம்பிக்குது. சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, வேமா ஊருக்கு போய் சேர்ந்துருன்னு சொல்லிட்டு பயத்தோடய நடைய கட்ட ஆரம்பிக்கிறாங்க. 2 மாடுகளை பத்திக்கிட்டு இவங்க போய்கிட்டே இருக்கும்போது சேரக்குளம் ஊர் வழியா சிந்தாமணி ஊர் மாட்டு மந்தையில வந்து நிக்கிறப்போ பத்திக்கிட்டு வந்திருந்த 2 மாடுல இன்னொரு மாடும் செத்து போச்சு. ஆஹா என்னடா இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் பயந்துகிட்டு அந்த மந்தையில செத்து போன மாட்டுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு புட்டு முனஞ்சிப்பட்டி வழியா கோடாங்குளம் ஓட தாண்டி தெக்க கருமேனி ஆறு வழியா அவங்க ஊரு விஜயநாராயணத்துடைய வடக்கு எல்லையில குட்டதட்டி பாறை பக்கமா வரும்போது கையில வச்சிருந்த மீதி இருக்கிற ஒத்த மாடும் செத்து போச்சு. இப்படி மாடு வாங்கணும்னு போய் 4 காளை மாடுகளை பத்திட்டு வந்து நாளையுமே வார வழியிலேயே காவு கொடுத்துட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாம வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க இவங்க 2 பேரும். இதே கதையில வேற ஒரு வெர்ஷன் ஸ்டோரியில எப்படி சொல்றாங்கன்னா, இவங்க கடந்து வந்த பாதையில எங்கெல்லாம் மாடு செத்து போச்சுன்னா சிவந்திப்பட்டிங்கிற ஊர்ல ஒண்ணு செத்துச்சுனும், புதுக்குறிச்சியில செத்துச்சுனும், ரெட்டியார்பட்டி காரியாண்டி குளக்கரையில ஒண்ணு செத்துச்சுனும், கடைசியாக வடக்கு விஜயநாராயணபுரம் ஒத்தக்கட்டி பாறையில ஒண்ணு செத்துச்சுன்னு சொல்றாங்க. சீவலப்பேரியில இருந்து இந்த வடக்கு விஜயநாராயணம் வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஈஸியான ரூட் ஒரு 30 கிலோமீட்டர்ல வருது. ஆனா இவங்க கடந்து வந்த பாதை மாடுகள் இறந்து போன இடங்கள்னு இவங்க சொல்ற இடமெல்லாம் ரொம்ப சுத்தி வரக்கூடிய ஒரு சுத்துப்பாதையா இருந்திருக்கு. முன்னால காலத்துல அங்கிட்டு பாதை இருந்துச்சா இல்லையா, ஏன் இவ்வளவு தூரம் சுத்தினாங்க, இது சரியான பாதை தானா இல்ல நம்ம படிச்ச புஸ்தகத்துல எல்லாம் சரியா சொல்லிருக்காங்களா தப்பா சொல்லிருக்காங்களான்னு தெரியல. அதனால அந்த ஊர்க்காரங்க இப்ப சொல்லக்கூடிய இந்த வழித்தடங்கள்ல ஏதாவது தப்பு தவறு இருந்துச்சுன்னா எது சரியான வழித்தடம் சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி மாடு பிடிக்க போய் சரியான முறையில வியாபாரத்தை பண்ணல, 4 மாடுகள் செத்து போச்சு, வீடு வந்து சேர்ந்தாச்சு. இங்க வீட்டுல வந்து பார்த்தா அதுக்கு மேல குழப்பமா கிடக்குது. வீட்டுல ஒரே சண்டை சச்சரவா இருக்குது, பிள்ளைகளுக்கு எல்லாம் வாந்தி பேதி போய்கிட்டு இருக்கு, எல்லாருக்கும் திடீர் உடம்பு சரியில்லாம போயிருது. இதையெல்லாம் பார்த்து என்னடா தொடர்ச்சியா இப்படியே துர்ச்சம்பவங்களா நடக்கும் சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மாடு பிடிக்க போயிருந்த பேச்சியப்ப தேவர மாயாண்டி சுடலா காவு வாங்கிடுறாரு, இந்த இடத்துல கொண்டு ஓட்டுறாருன்னு சொல்றாங்க. சில வருஷம் ஸ்டோரியில அவர் இறந்து போனா இந்த விஷயத்த சொல்லாம ஸ்கிப் பண்ணியும் போயிருக்காங்க. உண்மையிலேயே பேச்சியப்ப தேவர் இறந்து போனாரா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்காரங்க தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இப்படி 2 பேர் தப்பு செஞ்சு பொய் செய்தியத்தை போட்டுட்டு சீவலப்பேரியிலிருந்து விஜயநாராயணத்துல வந்து தங்கியிருக்காங்களே, அதனால அவங்களுடைய சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே பலவிதமான துன்பங்களையும் பலவிதமான பயங்காட்டல்களையும் நம்ம சீவலப்பேரி சுடலை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இதனால இதுக்கெல்லாம் என்ன தீர்வு, எதனால இப்படி நடக்குதுன்னு தெரியாத அந்த மக்கள் எல்லாரும் குறிகேட்டு பார்க்கலாம்னு போறாங்க. முதல்ல குறி கேட்கறதுக்காக ஒரு குரத்தி கிட்ட போனாங்கன்னு சொல்லப்படுது. அந்த குரத்தியால சரியா குறி சொல்ல முடியாதபடி மாயாண்டி சுடலா அவளை பாடா படுத்தி விட்டாருன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா ஒரு கோடாங்கி கிட்ட போறாங்க. அந்த கோடாங்கியும் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன ஏதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு மாயாண்டி சுடலதான் இவங்களை பாடாப்படுத்துறாங்க. என்ன விதமா மாடு வாங்கி போன இவங்கெல்லாம் தப்பு பண்ணினாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் முன்னால புட்டு வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் பரிகாரம் என்னன்னா வேற வழியே கிடையாது, சீவலப்பேரி சுடலமாடனா பார்த்து உங்களை பாவம் பார்த்து விடணும், அப்படி இல்லைன்னா இந்த ஊரே அழிச்சு விடுவான்னு சொல்ல போக இங்க இருந்து இந்த ஆண்டிச்சாம்பே ஓடி போறாரு. சீவலப்பேரியில மாடசாமி கோயில விழுந்து அழுகையா அழுது சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டு அங்க இருக்கிற பூசாரி கிட்ட நடந்ததை பூராத்தையும் சொல்லி அப்புறம் சுடலமாட சாமி எங்க அருள் வந்து இறங்கி ஆடி நீங்க செஞ்ச தப்புல இருந்து நீங்க போட்ட பொய் சேத்தியத்துல இருந்து உங்களை காப்பாத்தி விடணும்னா உங்க ஊர்ல எனக்கு நிலையம் கொடுத்து எனக்கு கோயில் கட்டி கும்பிட்டு வாங்கடான்னு சொல்ல போக ஆண்டிச்சாம்பானும் ஊர்ல இருந்து போயிருந்தவங்களும் அங்க சீவலப்பேரி சுடல கோயில இருந்து பிடிமண் எடுத்துட்டு ஒரு பையிலையோ ஒரு மூட்டையிலையோ கட்டிக்கிட்டு சீவலப்பேரியில இருந்து நடையா நடந்து அவங்க ஊருக்கு வந்து சேர்றாங்க. இப்படி வார வழியில ரொம்ப தூரம் நடந்து வந்தாச்சு. இப்படி சாமியுடைய பிடிமண்ணை வழியில எங்க இறக்கி வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப பக்தியோடையும் பயத்தோடையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நெருங்கி வந்துட்டாங்க. ஊர் எல்லையில வடக்கு மூலையில வந்துகிட்டு இருக்கும்போது ரொம்ப தண்ணி தாக எடுத்து போக சரி கொஞ்சம் தண்ணியை கிண்ணியை குடிச்சு கொஞ்சம் தைப்பாரிட்டு போமேன்னு சொல்லிட்டு இந்த பிடிமண்ணை எங்கேயாவது வைக்கலாம்னு பார்த்தா சாமி பிடிமண்ணை தரையில் வைக்க கூடாது. அதனால சரி எங்கேயாவது மேல வாக்குல தொங்க போடுறதுக்கு இடம் இருக்கான்னு பார்க்கும்போது அங்க பக்கத்துல ஒரு சின்ன வடலி இருந்திருக்கு. வடலினா வேற ஒண்ணும் கிடையாது, ஒரு சின்ன பனைமரம். இந்த சின்ன பனைமரத்துல அந்த கிளைகள் விட்டு அது உடஞ்சு போய் சின்னதா நீட்டிக்கிட்டு இருக்கும் பாருங்க. அந்த பனங்கீத்து ஓட உடஞ்சு போன அந்த இடத்துல இந்த பிடிமண்ணை தொங்க விட்டுட்டு இவங்க எல்லாரும் கொஞ்சம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் எந்திரிச்சு அந்த பிடிமண்ணை கொண்டு வந்திருந்த அந்த பைய தூக்கலான்னு பார்க்கும்போது பைய தொங்க போட்ட இடத்துல காணும்.
ஆகா தொங்க போட்ட இடத்துல பைய காணமேன்னு பார்த்து கீழே பார்க்கும்போது அந்த வடலில இருந்து பிடிமண்ணு இப்ப கீழே விழுந்து போய் கிடக்குது. சரி கீழே விழுந்துருச்சு, இங்க இருந்து எடுத்துட்டு ஊருக்குள்ள கொண்டு போயிரும் சொல்லிட்டு அதை எடுக்க பாக்குறாங்க. ஆனா எவ்வளவோ அசைச்சு பார்த்தோம் அந்த இடத்துல இருந்து அந்த பிடிமண்ணை நகட்டவே முடியாம போயிருது. அதுக்கப்புறமா தான் இந்த ஒத்த பனை வடலிக்கு கீழே, இந்த ஒத்த பனைமரத்துக்கு கீழே நம்ம சுடலமாட சாமி இங்கதான் கோவில் வாங்கி இந்த ஒத்த பனைமரத்து நிழல்ல தான் நிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாமியாடி ஒருத்தர் குறி சொல்ல போக, ஆஹா இங்கதான் சுடலமாட சாமி அவர் இருக்கணும்னு நமக்கு காட்டி கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வடக்கு மூலையில சுடுகாட்டுக்கு பக்கத்துல நம்ம சுடலமாட சாமிக்கு ஒத்தப்பன சுடலைன்னு நிலையம் கொடுத்து அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அதுக்கு பிறகு கும்பிட்டு வந்தாங்கன்னு, அதுக்கப்புறமா காலாகாலத்துக்கும் இந்த வடக்கு விஜயநாராயணத்துல இருக்கிற ஒத்தப்பன சுடலமாட சாமி அந்த ஊர் மக்களை பூரா நல்லா காத்து வந்தாருன்னு சொல்றாங்க. சரி இவ்வளவு நேரம் பார்த்து வந்தோம் இந்த கதையை, இதுல நிறைய படங்களையும் பார்த்து வந்தோம். இந்த படங்களை பூரா காட்டினேயே, ஆனா ஒத்தப்பன சுடலைன்னு சொன்னியப்பா அந்த பனைமரத்தை கண்ணில் காட்டினாயான்னு சொல்லி கேட்டா, இப்ப பாக்குறீங்களே படத்துல இதுதான் ஒத்தப்பன சுடலமாடனுடைய பனைமரம். இந்த பனைமரம் கோவிலுடைய கருவறைக்குள்ள இருந்து மேல நோக்கி வருது, அதை சுத்தி சவர் கட்டி வச்சிருக்காங்க. சரி இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கமே இதுல 4 சாமி உட்கார்ந்துருக்கு. ஒரு சாமி சுடலமாட சாமி அங்கிருந்து கிளம்பி வந்தவர் தெரியும். மீதி இருக்க 3 சாமி யாருன்னு கேட்டா இன்னொரு பெரிய ஆம்பளை சாமி நிக்கிறாரு பாருங்க, அவர் தான் முண்டன் சாமி. கீழே சின்ன சின்னதா இருக்கிற 2 பெண் தெய்வங்கள், ஒன்னு பேச்சியம்மா இன்னொன்னு பிரம்மராக்கு சக்திங்கிறாங்க, இல்ல அது எசக்கியம்மான்னு கூட சொல்றாங்க. இப்படியாக கோவில் வாங்கியிருக்கிற இந்த தெய்வங்களுக்கு பூரா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கோவில் கூட எடுத்து சிறப்பா கொண்டாடுறாங்க. ஆடி மாசத்துல முதல் வெள்ளிக்கிழமையில கால் நாட்டப்பட்டு கோவில் கொடையானது 2வது வெள்ளிக்கிழமையில ரொம்ப சிறப்பாக நடத்தப்படுது. மாக்காப்பு சாத்துறது, பால் கூட எடுக்கிறது, தரணை கொடுக்கிறது, மாடசாமி வேட்டைக்கு போறது, சாம படப்பு, இப்படி இந்த கோவில் கூட ரொம்ப ஜேன்னு கொண்டாடப்படும். இப்படி பொய் சத்தியம் போட்டவங்கள சும்மா விடாம பாடாப்படுத்தக்கூடிய இந்த ஒத்தப்பன சுடலமாட சாமியுடைய இந்த பவரை தெரிஞ்சுக்கிட்டு சுத்துப்பட்டி ஊர்ல இருக்கிற எல்லா இடத்துலையும் யாரெல்லாம் சத்தியம் போடணும், ஏதாவது தப்பு நடந்து போச்சுன்னா நேரா இந்த ஒத்தப்பன சுடலமாட சாமி கோயிலுக்கு தான் வருவாங்க. இதே மாதிரியே வரலாற்றுல ஒரு முக்கியமான 2 நேரங்கள்ல 2 விஷயங்கள்ல சத்தியம் போட வந்து இந்த ஒத்தப்பன சுடலமாட சாமி அவங்கள பொய் சத்தியம் போட்டவளை பூரா பழி வாங்கி அந்தந்த ஊர்ல, அதாவது சிறுமலஞ்சிலையும் பட்டர்குளத்திலையும் எப்படிலாம் அந்த சாமி கோவில் வாங்கி உட்கார்ந்தாருங்கிறது இன்னொரு மிகப்பெரிய கதை. அதை இன்னொரு சமயத்துல சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச கோவில்கள், உங்களுக்கு பிடிச்ச சாமிகளை பத்தி வீடியோக்கள் போறதுக்கு இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் தொட்டு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.